முத்தேரரே, நீர் இருந்துமா இந்த குழப்பம்? அவர் என்ன செய்வார் மகாராஜா? புயலில் ஒரு புல், பாவம். நாகவேலரே, நையாண்டித்தனத்தில் எனக்கும் சிறிது பழக்கம் உண்டு. நீர் கட்டுக்கதை நம்பி கலகம் எழுப்பி அரசாங்கத்திற்கு அல்லல் விளைவிக்கிறேன். ஆமாம், மரண தருவாயில் மகாராஜா எழுதி வைத்த சாசனத்தை மறந்து விட்டீரோ? அது என்ன முத்தேரரே? பட்டத்துக்குரிய இளவரசர் தவறிவிட்டால் அல்லது காணாமற் போய்விட்டால் இந்த நாட்டுக்குரிய மன்னனை பட்டத்து யானை தேர்ந்தெடுக்கும் என்று எழுதி வைத்திருக்கிறார் மகாராஜா ராஜசேகரர். அதன்படி யானையிடம் மாலையை தருவோம். அது திக்விஜயம் செய்து யாரை மாலை சூட்டி தேர்ந்தெடுக்கிறதோ அவர்தான் இந்த சோழ நாட்டு அரியணையில் அடியெடுத்து வைக்க முடியும். உண்மைதானா இது? உண்மைதான், மறந்து விட்டேன். அந்த சாசனம் என்னிடம்தான் இருக்கிறது. அது நாகவேலருக்கும் தெரியும். நாகவேலரே, ராஜசேகரர் சாசனப்படி நடப்பதுதான் தர்மம். பட்டத்துக்குரியவனை யாரை தேர்ந்தெடுத்து வந்ததும் எனக்கு தெரிவியுங்கள். நானே நேரில் வந்து பட்டாபிஷேகத்தை நடத்தி வைக்கிறேன். நீர் உடனே யானையை அனுப்பி வையும். நல்லது மகாராஜா. எந்த அதிர்ஷ்டசாலி அரசனாக போகிறானோ? ரமா, எல்லாம் தெய்வ சம்மதப்படிதான் நடக்கும். பிரியமோகினி, உன்னை ஒன்று கேட்க வேண்டுமே. கேளு, தெரிந்தால் சொல்லுகிறேன். உனக்கு பேய், பிசாசு, பூதம் இவைகளில் நம்பிக்கை உண்டா? பணப்பேய், மனப்பேய், அறியாம பேய், காம பிசாசு, ஆணவ பூதம் இவைகளை பற்றிதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தேவலியே நீ? இறந்தவர்களின் ஆவி எங்காவது வருவதுண்டா? ஆவியாவது வருவதாவது. நேற்றிரவு நீ ஏதாவது துர்சப்பனம் கண்டிருப்பாய். ஆமாம் பிரியமோகினி, பேய் கதை தொலையட்டும். சோழ நாட்டு இளவரசர் ராஜராஜர் மகா பயங்கரமானவராமே. எதிரிகளுக்கு அப்படித்தான் இருந்தார். பெண்கள் மீது பெரிய கருக்காமே. ஆமாம், விஜயலட்சுமி மீதும் தைரியலட்சுமி மீதும் அவருக்கு எப்போதும் ஒரே கிறுக்குதான். மதுபான பிரியர் என்று கூட கேள்விப்பட்டேன். தேன் அருந்தாதவர்கள் தேவர்களாகத்தான் இருக்க முடியும். என்ன எல்லாம் நேர்மாறாக சொல்கிறாய்? எனக்கு தெரிந்தது தானே நான் சொல்ல முடியும். நீ சொன்ன குணாதிசயங்கள் யாவும் ஒரு சுத்த வீரனுடைய குணாதிசயங்கள். அப்போது ராஜராஜர் ஆண்களில் உத்தமர், பராக்கிரமசாலி. அப்படி இருந்துமா ஒரு வேடப்பெண்ணுக்காக உயிரை விடுத்தார்? இதெல்லாம் கதையாகவும் இருக்கலாம் அல்லவா? உன் அண்ணா வேறு விதமாக சொன்னாரு. அது என் தவறு இல்லையே ரமா. நீ அவரோடு நன்றாக பழகி இருக்கிறாயோ? இல்லை, அவர் என்னை இதுவரை பார்த்ததே இல்லை. நான் தான் அவரை பார்த்திருக்கிறேன். சரி, நீ இதெல்லாம் இப்போது எதற்காக கேட்கிறாய்? கேட்டதில் தவறில்லையே பிரியமோகினி. சே, அப்படி ஒன்றும் இல்லை. பாவம், சின்ன வயதிலேயே செத்து விட்டார். பைத்தியமே, சாகவில்லை, மறைந்து விட்டார். சாகவில்லை? இல்லை இல்லை இல்லை. வா, வேற ஏதாவது பேசுவோம். போதும் லீலா, உதயணம் வரை சொல். என்ன ஜோசியரே, கணித்து விட்டீரா? ஆஹா, கனகச்சிதமா உங்க ஜாதகம் முழுவதையுமே வரைஞ்சிட்டேன். இத பார்த்து உங்களுடைய குண விசேஷம், வாழ்க்கை வரலாறு அத்தனை சொல்லிடலாமே. பட்டத்து யானை என்ன செய்ய போகிறது? திரும்பி வரப்போகிறது. யாருடன்? யார் கழுத்துல மாலை போடுதோ அவரோட. அவர் யாரையா? அது யாரு என்று ஜோசியம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதா இருந்தா யானையே அனுப்பி இருக்க வேண்டாம். பேசாம நீங்களே ஒருத்தன் கழுத்துல மாலையை போட்டு அரசனாக்கி இருக்கலாமே. ஓய், என்ன விளையாடுகிறீரா? என்னங்க, பேராசிகளுங்க, கைராசிகளுங்க, முகராசிகளுங்க சொல்றேன். உங்க ஜாதகத்தை பார்க்க சொல்லிட்டு திடீர்னு யானையை பத்தி கேட்டா நான் என்னங்க சொல்றது? யானைக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்லையா? சரி, என் நட்சத்திரம் ஜொலிக்குது அரசே, ஜொலிக்குது. சுக்கிரம் வக்ரமா நிக்கிறா மகாராஜா. உங்களுடைய லக்னம் மேஷம், ராசி கன்னியா, சூரியனும் நீச்சன், குருவும் நீச்சன். ராசி அதிபதியான புதன் மீனத்துல உச்சம் பெற்று 8, 9, 10, 12, 24வது பார்வையின்படி ராசி சக்கரத்தையே 8 தரம் பார்த்து மூல நட்சத்திரத்துல போய் மறைகிறான். யாரு? உங்க தாத்தா. என்ன எப்படி சொல்லிட்டீங்க? மேலும் சுக்கிரன் கேந்திரமாகி திருகோணம் ஏறி மூல திருகோணமாகி ரிஷபத்தின் பகை பெற்று ஆஹா 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 ரோகிணியோடு கூடி பரணியோடு விளையாடி கார்த்திகையோடு கைகோத்து 12 வீடுகளிலும் அதிகார பவனி வந்து
கோஜாரத்தில் கூற நர்த்தனமாடி ஐயா பக்கத்துல வந்த உடனே வலிக்கு விழுந்துடுறானே. என்னையா சொல்லுகிறேன்? அதான் அதிர்ஷ்டம் வேற யாரு பார்க்கும்போது திரும்புறாமல் இருக்கு. அரசாங்க கணிதத்தையும் பார்த்துடுறேன். சரி சரி உட்காரும். ஓஹோ அதோ வந்துட்டான் பிரகஸ்பதி. இவனும் கொஞ்சம் கோணலான பேர் வழிதான். மகாராஜா புதுசா வர்ற ஒருத்தனை கொண்டு உங்களுக்கு ஆபத்து இருக்கு. யாரையா அவன்? சூழ்நிலை சமய சந்தர்ப்பத்தை கொண்டு பார்த்தா யானை யார் கழுத்துல மாலை போடுதோ அவனாலதான் இருக்கணும். உதயா உடனே நிறைவேற்றும் கட்டளையை. இது என்ன மகாராஜா? அதுதான் சோழ சிம்மாசனத்தில் அமர வருபவனின் மரண சாசனம். யானை போடும் மாலை, யமன் அனுப்பும் ஓலை. விஷயம் தெரிந்துவிட்டால் நீ வேலைக்கு லாய்க்கில்லை என்ற பொருள். போகலாம். மற்றதை வண்டு கவனித்துக் கொள்வான். கட்டளை மகாராஜா. அடுத்தபடியாக நீர் மூட்டை கட்டலாம். பார்வதி, இவரை நம் விருந்தினர் விடுதிக்கு அழைத்துப் போ. வேண்டும் போல் அழைக்கிறேன். வாரும். வாங்கய்யா. பார்வதி அவன் பேரு. ஐயோ தன்னையே எனது இதயம் நாடுதே. புதிய உணர்வலைகள் பொங்கி இசை பாடுதே. புதிய உணர்வலைகள் பொங்கி இசை பாடுதே. ஓ மதுவை பருகியே மகிழும் சோலை வண்டு போல் வனிதை உனதழகை பருகி மனம் மகிழுதே. மதுவை பருகியே மகிழும் சோலை வண்டு போல் வனிதை உனதழகை பருகி மனம் மகிழுதே. இதயம் தன்னையே எனது இதயம் நாடுதே. புதிய உணர்வலைகள் பொங்கி இதை பாடுதே. நதிகள் கடலையே நாடி சேர்வது போல், நதிகள் கடலையே நாடி சேர்வது போல் நமது நெஞ்சம் அன்பு என்னும் கடலில் ஒன்று சேருதே. நமது நெஞ்சம் அன்பு என்னும் கடலில் ஒன்று சேருதே. புதுமை கனவிலே புவியை மறந்த நிலையிலே, புதுமை கனவிலே புவியை மறந்த நிலையிலே, இதுபோல் எந்த நாளும் இனிமை காண விரும்புதே. இதுபோல் எந்த நாளும் இனிமை காண விரும்புதே. இதயம் தன்னையே எனது இதயம் நாடுதே. புதிய உணர்வலைகள் பொங்கி இசை பாடுதே. இதயம் தன்னையே எனது இதயம் நாடுதே. புதிய உணர்வலைகள் பொங்கி இசை பாடுதே.
சுவாமி, இதுதான் காதலா? காதல் 3 எழுத்துக்கள் கொண்ட விசித்திரமான ஒரு வார்த்தை. சுவாமி, காதல் 3 எழுத்துக்களை கொண்ட வார்த்தைதான். ஆனால் தெய்வ வள்ளுவன் கண்டு திருக்குறளை காட்டிலும் மகிமை வாய்ந்தது. ஆஹா, அந்த காதல் என்ற ஒரு வார்த்தைக்குள் உலக மகா காவியங்கள், சிற்பங்கள், கலைகள் எல்லாம் அடங்கி ஒடுங்கி கிடக்கும் அதிசயத்தை யார் அறிவார்? காதலர்களின் கண்ணீரால் உண்டானதுதான் நாம் காணும் கடல். ஒடிந்து போன அந்த இதயங்களின் பரிதாப குமுறல் தான் அலை ஓசை. தெரியுமா ரமா? சுவாமி, என் கண்ணே. கதறுகிறேன். காதற்றவர் மாதிரி இருக்கிறீர்களே, இது தர்மமா? யார் நீ? உங்களுக்காக காத்து கிடக்கும் ஒரு பெண். என்ன வேண்டும்? இதில் பிச்சை எடுங்கள் உங்கள் இதயத்தை. பயப்படாத ரமா. விசித்திரமான பெண். உன் முகத்திரை எடு. உன்னை நான் பார்த்தாக வேண்டும். வேண்டாம் சுவாமி, வேண்டாம். அவளை பார்க்காதீர்கள். இதயத்தையே பிச்சை கேட்கும் இவள் யாரோ ஒரு ராட்சசி. வேண்டாம், வேண்டாம். என்ன கோரமான கனவு! ரமா, ரமா, ஏன் ஓடி வந்து விட்டாய்? நான் அவள் முகத்தை பார்க்க வேண்டாம் என்று சொன்னேனே, நீங்கள் தான் கேட்கவில்லை. பாவம், அவள் யாரோ ஒருவன் மீது ஆழ்ந்த காதல் கொண்டு அலைகிறான். என் இதயம் உனக்கு சொந்தமாகி விட்டது என்று சொல்லி ஓடி வந்து விட்டேன். நீங்களா? ஆம். ஏன் சந்தேகம்? இதோ பார், என் இதயத்தில் விளைந்த காதல் மலர்களால் நானே தொடுத்த மாறு உனக்குத்தான். எனக்கு வேண்டாம், நீங்களே அணிந்து கொள்ளுங்கள். ரமா, சிம்மாசனத்தில் அமர வேண்டியவனை சிறையில் அடைத்து விட்டாய். செங்கோல் ஏந்த வேண்டிய கைகளை சங்கிலியால் பிணைத்து விட்டாய். மக்கள் கண்ணில் மண்ணை தூவி பட்டத்திற்குரியவனை பாதாள சிறையில் தள்ளிவிட்டாய். உன் வீரத்தை மெச்சுகிறேன் உதயா, மெச்சுகிறேன். அத்துடன் உன் முட்டாள்தனத்திற்கு பட்டம் சூட்ட ஒரு பொருத்தமான வார்த்தை இல்லையே என்று வருந்துகிறேன். தங்கள் கட்டளையைத்தானே நிறைவேற்றினேன். என் கட்டளை யானை மாலை சூட்டுபவனை கொன்றுவிடு என்பது, அவனை அழைத்து வந்து சிறையில் அடைத்துவிடு என்பதல்ல. இளவரசர் கழுத்தில் மாலை விடும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நீ எதிர்பார்க்கவில்லை, நான் எதிர்பார்த்ததுதான். மக்கள் விருப்பம் நிறைவேற வேண்டும், என் மறைமுக வைரியம் ஒழிய வேண்டும் என்று நான் வகுத்த திட்டம் என்பது உன் மனதுக்கு புலப்படவில்லையா? மனதுக்கு தெரிந்தது, ஆனால் மனசாட்சி ஏற்கவில்லை.
அவர் தலையை வெட்டி வீழ்த்த நான் விரும்பவில்லை. ஏன் உன் வாழ் மெழுகாகி விட்டதா அல்லது ராஜராஜன் தலை இரும்பாகி விட்டதா? வைரியை கொல்ல துடிக்கும் என் வாழ் கைதியை கொல்லக்கூடாது மகாராஜா. ராஜராஜன் சோழத்தின் மணிவிளக்கு சோம்பேறி கூட்டத்தைச் சேர்ந்தவர் அல்ல. ஆட்டுக்கடா போல் பலியிடுவதற்கு வீர ரத்தம் அந்த உடலிலே ஓடுகிறது, வெறும் தண்ணீர் அல்ல. பரம வைரியம் போற்றி போடக்கூடிய ஒரு ஒப்பற்ற வீரர் அவர் என்பதை நீங்களோ நானோ மறுக்க முடியாது. உதயா, நான் ராஜராஜன் வாழ்வை முடிக்கச் சொல்லுகிறேன், வாழ்த்துறை உரைச் சொல்லவில்லை. தங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறேன். அத்துடன் உண்மைகளை எடுத்துச் சொல்ல உரிமையும் கோருகிறேன். ஒரு நிராயுதபாணியை கொள்வதற்கு நான் எதற்கு? சாதாரண வீரன் ஒருவனை அனுப்பினால் போதுமே. இல்லை, நீதான் கொல்ல வேண்டும். மன்னிக்க வேண்டும் மகாராஜா. மரத்தை முறிக்க வரும் புயல் அதை உலுப்பித்தான் வீழ்த்துகிறது. கரையை உடைக்க வரும் வெள்ளம் அதை அசைத்துத்தான் அடிக்கிறது. விலங்கிட்ட அவர் முன் என் வாளை பயன்படுத்த விரும்பவில்லை. இளவரசரை கொல்ல வேண்டும் என்றால் போரிட்டுத்தான் கொல்ல வேண்டும். முட்டாள், புத்தியில் அடங்கிய பாம்பை சுலபத்தில் அசுக்குவதை விட்டுவிட்டு அது படமெடுத்து ஆட வேண்டும், மகிடு ஊதி அடக்க வேண்டும் என்கிறான். போரில் நீ இறந்தால் வீரத்தாய்க்கு நான் கடைசி வரையில் வணக்கம் செலுத்திய நிம்மதி எனக்கு கிடைக்கும். வாழும் வாழும் மோதும் ஒளியத்தான் சாவின் குரலையும் சரியான புகழையும் வீரன் காண முடியும். போதும் உன் வீர விமர்சனம். திறமை இருந்தால் போராட்டுக் கொள். இளவரசே, கோழைத்தனமாக தப்பியோடாதீர்கள். கோழைத்தனம் வீரமுள்ள ஆண்மகன் நீ என்றுதான் நானும் நினைத்திருந்தேன். ஆனால் மரம் கொண்ட மிருகமாகி மறைந்திருந்து மரவ மக்களை மடித்து விட்டான். உமது ஏசரை ஆட்சேபிக்கிறேன். ஆட்சேபனை வீரம் இருந்தால் போர் செய். உன் சாத்தின் மீது நடந்து வெளியேறுகிறேன். முதலைகளுக்கு இன்று ராஜபோஜனம். உதயா வா. கலையாத ஆசை கனவே எந்தன் கருத்தை விட்டகலா நினைவே. கலையாத ஆசை கனவே எந்தன் கருத்தை விட்டகலா நினைவே. அலைமோதி எனது அறிவே நிலை தடுமாற செய்த திருவே. அலைமோதி எனது அறிவே நிலை தடுமாற செய்த திருவே. நிலையான இன்ப உலகாள எந்தன் மனம் நாடும் அன்பின் உருவே. நிலையான இன்ப உலகாள எந்தன் மனம் நாடும் அன்பின் உருவே. கலையாத ஆசை கனவே எந்தன் கருத்தை விட்டகலா நினைவே. மறவாத நெஞ்சம் ஒரு போதுமையே மனம் வீசும் காதல் மலரே. மறவாத நெஞ்சம் ஒரு போதுமையே மனம் வீசும் காதல் மலரே. வளையாத வீரம் விளையாடும் உயிரே. வளையாத வீரம் விளையாடும் உயிரே. வலை வீசும் பாச கயிறே. நேச வலை வீசும் பாச கயிறே. கலையாத ஆசை கனவே எந்தன் கருத்தை விட்டகலா நினைவே. கலையாத ஆசை கனவே எந்தன் கருத்தை விட்டகலா நினைவே. பிரியமோகினி, வணக்கம் உதயரே. எதிர்பாராத சந்திப்பு. எங்கே உன்னை பார்க்காமலேயே ஊர் திரும்ப நேருமோ என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஓஹோ. பிரியமோகினி,
நீ இங்கு வந்ததிலிருந்து ஒரு நாளாவது என்னை நினைத்திருக்கிறாயா? ஒரு நாள் என்ன, அண்ணாவை நினைக்கும் போதெல்லாம் உன் நினைவும் உடனே வந்துவிடும். ஆஹா, நான் பாக்கியசாலி. இல்லை, துர்பாகியசாலி. என்ன? பரிசுத்தமான ஆத்மாவை இப்படி பாழாய் போக விட்டிருக்கும் உம்மை வேற எப்படி அழைப்பது உதயரே? ஆரம்பித்து விட்டாயா? இல்லை, கடமைக்கு சொன்னேன். அது இருக்கட்டும், இன்னும் எத்தனை நாள் இங்கு தங்குவீர்? நாளையே பயணம்தான். நாங்கூர் மன்னரும் என்னுடன் வருகிறார். ஓஹோ, அவசர காரியமாக இருக்கலாம். ஆமாம், சோழ நாட்டின் நிரந்தரமான மன்னர் இம்முறை திட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவார். நாங்கூர் மன்னரை அழைத்து வரவே என்னை அனுப்பியிருக்கிறார் நாகவேலன். இதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. இப்போது அண்ணாவின் நாடகத்தில் இடைக்காட்சியா, இறுதி காட்சியா, இல்ல இந்த நாடகமே புது நாடகமா? சே, வீணாக எதற்கெடுத்தாலும் சந்தேகமா? நாட்டிற்குரியவர் உயிரோடு இருக்கும் போது. பிரியமோகினி, பட்டத்து யானையை பற்றி கேள்விப்பட்டேன். நீங்கள் மனது வைத்தால் அந்த மர்மத்தை எனக்கு சொல்லலாம். அரசியல் ரகசியங்கள் அதில் சம்பந்தப்பட்டவர்களோடு தான் இருக்க வேண்டும். பிரியமோகினி, இந்த இளவு ராஜாங்க விஷயங்கள் இப்போது எதற்காக? ஏதாவது இனிப்பாக பேசுவோமே. உதயரே, உன் பேச்சு எனக்கு எட்டியாய் கசக்கிறது. பிரியமோகினி, வஞ்சனைக்கு பஞ்சனையிட்டு வாழ்த்தும் கள்ளத்திற்கு கட்டியம் கூறுபவர்களிடம் நான் பேச விரும்பவில்லை. வணக்கம் உதயரே. செஞ்சோற்று கடன் ஒரு பக்கம், கடமை ஒரு பக்கம், காதல் ஒரு பக்கம். விசித்திரமான உலகம், அதில் விசித்திரமான மனிதர்கள். இளவரசே, இந்த ஜென்மத்தில் காணப்போகிறோமா என்று ஏங்கி இருந்தேன். இளவரசே, என் வீரத்தில் என்ன உங்களுக்கு அவ்வளவு அவநம்பிக்கையா? தேடாத இடமில்லை, நாங்கள் தவிக்காத நேரமில்லை. இளவரசே, நாகவனன் தங்களை எங்கு கொண்டு போய்விட்டான்? தன் சிறை சுவர்களின் உறுதியையும் அகழின் ஆழத்தையும் அதே வாய் பிளந்து நிற்கும் முதலைகளின் கோர பற்களையும் காண எனக்கு வாய்ப்பளித்தான். என் வாழ்வை முடிக்க சிறைக்கூடத்திற்கு தீயும் வைத்தான். மடையன். அவனது முடிவை காண நாம் மக்கள் உள்ளத்திலே தீ மூட்ட வேண்டும். கவலை வேண்டாம். வளமிகு சோலை பாலையாக மாறினாலும், விவேகம் நிறைந்த மக்கள் விரக்தியோடு வாழ்ந்தாலும், நாம் மட்டும் தைரியத்தை விட்டுவிடக் கூடாது. உடைவாள் உடைந்தாலும் உள்ளம் உடையக்கூடாது. இளவரசே, பாருங்கள். அன்பர்களே, பிறந்த நாடு பிறர் வசம் போய்விடக் கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடுதான் இந்த நாட்டை நாங்கூர் மன்னர் கீர்த்திவர்மனிடம் ஒப்படைக்க முன்வந்திருக்கிறேன். என் நண்பர் நாடு நாதியற்று போகக்கூடாது என்ற ஒரே காரணத்தை உத்தேசித்துத்தான் நானும் நாகவேலரின் கருத்துக்கு இணங்கினேன். ஆனால் அதற்கு உங்கள் பூர்ண சம்மதம் வேண்டும். ஆட்சேபனை எதுவும் இருக்கக்கூடாது. ஒரு ஆட்சேபனையும் இல்லை, நிபந்தனை தான் உண்டு மகாராஜா. என்ன நிபந்தனை முத்திரரே? இளவரசர் ஒருவேளை உயிருடன் திரும்பினால் நீங்கள் நாட்டை உடனே அவர் வசம் ஒப்படைத்து விட வேண்டும். நியாயமான நிபந்தனை தான். சதி சதி மகாராஜா, யாரெங்கே பிடியுங்கள் கொலைகாரனை. நாங்கூர் நரியே, சோழ நாட்டு சிம்மாசனத்தில் அடியெடுத்து வைக்காதே. முதலில் உன் நாட்டை காப்பாற்றிக் கொள்ள வழிதேடு. உன் மனைவியும் மகளும் அங்கு பேராபத்தில் இருக்கிறார்கள். இளவரசன் ராஜராஜன். இதில் ஏதோ உள்ளே இருக்கிறது. மகாராஜாவின் அரண்மனையில் ஏதோ அரசு நடக்கத்தான் போகிறது. இந்நேரம் நடந்திருந்தால் நாகவேலரே, இப்பொழுதே நான் புறப்பட்டாக வேண்டும். பின்னர் வந்து நாட்டின் நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்கிறேன். மக்களே, போய் வாருங்கள். யார் நீ? அதை கேட்க வேண்டியவன் நான், பதில் சொல்ல வேண்டியவன் நீ. அம்மா, எங்கே? இளவரசியை தேட வேண்டிய காரணம் சொல்லுகிறாயா? கூச்சல் எடுத்துமா? என் சொந்த விஷயம். இதில் எனக்கு கொஞ்சம் பழக்கம் உண்டு. யார் நீ? விளையாடாதே. பெண்களுக்குத்தான் முகத்திரை அவசியம். எடு. அது இருக்கட்டும், முதலில் நீ யார் என்று சொல். ரமா என் தங்கை. உன் தங்கை ரமா? ஏன், அவள் சொல்லவில்லையா? நான் அவளை ஒரே ஒரு முறைதான் சந்தித்தேன். அதனால் உன்னை பற்றி சொல்லவே இல்லை. உன் பெயர்? பிடிவாதக்காரன். என் பிறவி குணம் அம்மா, அது என் பிறவி குணம். அது இருக்கட்டும், உன் பெயர்? உன் பெயர்? பிரியமோகினி. பிரியமோகினி.
இந்த பேரை எங்கோ கேட்டிருக்கிறேன், உன்னையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் எங்கே என்றுதான் தெரியவில்லை. கனவில் இருந்திருக்கு. ஓ ஆமா. சரி சரி, உன் முகத்திரையை எடு. என்ன விழிக்கிறாய்? என்னை நீ நிச்சயமாக பார்த்திருக்க முடியாது. நானும் கனவில் பார்த்திருப்பதாக நினைவு. நான் யார் தெரியுமா? சொன்னால் தானே தெரியும். நான் தான் ஆவி. ஆவியா? ஆம், இறந்தவர் உலகத்திலிருந்து நேராக வந்திருக்கிறேன். பயப்படாதே, நான் ஆண்களை மட்டும் தான் சாப்பிடுவேன். ஜமாவை எப்படி தெரியும்? சமீபத்தில் மலை தண்ணி பூஜைக்கு போகும் வழியில் ரமாவையும் நன்மையையும் காப்பாற்றியது யார் தெரியுமா? நான் தான். ஓஹோ, இப்போதுதானே தெரிகிறது. மீண்டும் ரமாவை பார்த்து போகவே வந்திருக்கிறேன். அவளை எதற்காக பார்க்க வேண்டும்? ஆவிக்கும் வாசங்கள் உண்டு பிரியமோகினி. அப்படியா? அட, ஆவி பழங்களை கூட திங்கிறத. உயிரோடு இருக்கும் பொழுது உண்ட வழக்கம் கொண்டு விட மாட்டேன் என்கிறது. ஆவி இவ்வளவுதானா? புது ஆவி இருக்கிறது எப்படி இருக்கும்? பிரியமோகினி, இன்னொரு சமயம் வரும்பொழுது உன்னுடன் மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். ரமா எங்கே? சோழ நாடு தெரியுமா ஆவிக்கு? பார்த்திருக்கிறேன். அந்த நாட்டின் மன்னர் பதவியை ஏற்க எங்கள் தந்தை போயிருக்கிறார். அவருடன் மகுடாபிஷேகத்தை கண்டு மகிழ மகளும் போயிருக்கிறாள் இல்லையா? ஆமா. உத்தம புருஷர் அவர். ஆனால் தான் ஒரு முடிக்கு மேல் இன்னொரு முடி, பதவிக்கு மேல் பதவி. பிரியமோகினி, மித்த துரோகி ஒழிவான் என்று உலகம் சொல்லுகிறது. கண்மூடி உலகம், அதற்கு என்ன தெரியும்? இது என்ன கூச்சல்? என்னம்மா, அரண்மனையை திருடர் போயிருக்கிறார்கள். பிடித்து விட்டார்களா? இல்லை, துரத்து கொண்டு ஆற்ற போயிருக்கிறார்கள். கதவை தாயிட்டுக்கொள். நன்றி பிரியமோகினி. இந்த நிலையில் நம்மை யாராவது பார்த்தால் தவறாக நினைத்து விடுவார்கள். வாருங்கள், ஒரு ரகசிய வழி இருக்கிறது. அப்படியா? யாரது? நான் தான். ரமாவா? ஆமா. கள்ளன் பிடிபட்டு விட்டானா? கள்ளன் ஓடி விட்டான். கள்ளி பிடிபட்டு விட்டான். கள்ளியா? ஆமா, கைதேர்ந்த கள்ளி. அது இருக்கட்டும் பிரியமோகினி, நான் வரும்போது யாரோ விக்கி விக்கி அழுத மாதிரி இருந்தது. அப்படி ஒன்றும் எனக்கு கேட்கவில்லையே. அப்போது நீ ஆழ்ந்து தூங்கி இருப்பாய். ஆமா. அந்த கள்ளனுக்கு அதிர்ஷ்ட காற்று பலமாக வீசி இருக்கிறது. அதனால் தான் அவனும் ஓடிவிட்டான், அவன் தோழனும் ஓடிவிட்டான். வந்தவர்கள் 2 பேர்களா? 2 ஆண்கள், ஒரு பெண். அந்த பெண் மட்டும் அரண்மனையில் தான் அடைபட்டு கிடக்கிறாள். அவர்கள் கள்ளர்களா இல்லை காதலர்களா? எனக்கு எப்படி தெரியும்? காதலர்களாகவும் இருக்கலாம். யாருக்கு ரமா? தோழி பெண்களுக்காயிருக்கும். இல்லை என்றால் எவ்வளவு மானம் கட்டவளுக்காயிருக்கும். ரமா, எனக்கு தூக்கமாக வருகிறது. பாவம், நித்திரை பங்கமாகி விட்டதல்லவா? தூங்கு. அப்போதுதான் இன்பக் கனவு காணலாம். இன்பக் கனவு எனக்கு ஏன் வரப்போகிறது? பிரியமோகினி, நான் கனவிலும் கருதவில்லை. என்னவென்று? நீ இவ்வளவு பெரிய மாய்மாலக்காரியாக இருப்பாய் என்று. உன்னை காட்டிலுமா? நாவை அடக்கி பேசு. அதைத்தான் உனக்கு நானும் சொல்ல விரும்புகிறேன். நாங்கூர் மன்னன் மாளிகை இது, உன் காதல் நாடக மேடை அல்ல, நினைவிருக்கட்டும். கீர்த்திவர்மன் மகளே, நேர்த்தியாகத்தான் இருக்கிறது உன் பேச்சு. ஆனால் அதில் நேர்மைதான் இல்லை. பார்த்தேன், உன்னையும் உன் காதலனை
உன் காதலன் என்று சொல்றமா? சீ, உளராதே. உளரவில்லை ரமா. இப்படி உட்கார், பொறுமையாக கேள். உன் தந்தை இல்லாத சமயமே உகந்த சமயம் என கருதி உன்னை பார்க்க ஓடோடி வந்தான். ஆனால் அந்த புறமோ புதிது. உன் அறை தெரியவில்லை அவனுக்கு. எப்படியோ என் அறைக்குள் வந்து சேர்ந்தான். நீதான் நான் என்று கருதி என்னை எழுப்பியும் விட்டான். பிறகு தவறென்று அறிந்ததும் திடுக்கிட்டான். அதற்குள் அம்மா வேறு என் அறைக்கு வந்து விட்டார்கள். அவனை பட்டுத்திரைக்கு பின்னால் பதுக்கி வைத்தேன். பிறகு அவனுக்கு தப்பியோட வழிகாட்டினேன். நடந்தது இதுதான் ரமா. இவ்வளவும் உனக்காகத்தான் செய்தேன். பிரியமோகினி, அவன் பெயரை கேட்டாயா நீ? கேட்காமலா இருப்பேன்? அதிசயமான பெயர் அது. தன் பெயர் ஆவி என்று சொன்னான். ஆவியா? ஆமாம். மலக்கன்னி பூஜைக்கு நீயும் மகாராணியும் போகும்போது ஏதோ ஆபத்திலிருந்து காப்பாத்தினானாமே? ஆமா. ஆனால் அவன் ஒரு பைத்தியக்காரன். உன் மீது அவனுக்கு பைத்தியம்தான் ரமா. பிரியமோகினி, விளையாடாதே. இப்போதாவது என்னை நம்புகிறாயா? பிரியா, என்னை மன்னித்து விடு. உன்னை தெரியாமல் உன்னை ஏதேதோ சொல்லிவிட்டேன். அவர் யார் என்று அறிவாயா நீ? ஆவி என்றார். அவ்வளவுதான் எனக்கும் தெரியும். ஆவி மாதிரி தான் அலைந்து கொண்டிருக்கிறார் அவர். பிரியமோகினி, உண்மையில் அவர் யார் என்று தெரியுமா உனக்கு? நன்றாக தெரியும். அவர்தான் சோழ நாட்டின் இளவரசர் ராஜராஜர். ஆமா, என்னைத்தான் அவருக்கு தெரியாது. அப்போது அவர் உயிரோடு தான் இருக்கிறார் இல்லையா? ஆமாம் ரமா. ஆனால் அவர் உயிரை குடிக்க பல பயங்கர மிருகங்கள் காத்திருக்கின்றன. அதனால் இந்த ரகசியம் நம் இருவருக்குத்தான் தெரிய வேண்டும். வேறொருவருக்கும் தெரியக்கூடாது. நல்லது பிரியா. புதுக்கோட்டை கட்டி சுகவாழ் வாழ விரும்புகிறான் நாகவேலன். அதற்கு மக்களின் அறிவீரம் வேறு அக எடுத்திருக்கிறது. அவன் தந்திரத்தில் சாணக்கின்றான். ஆனால் வீரத்தில் உபமானம் கூற முடியாத கோழை அவன். இல்லை, கீர்த்தி வருவதுதான் கோழை இளவரசே. கடிதம் எரிந்தது யார் என்பதை கூட விசாரிக்காமல் புறப்பட்டு விட்டார். குடும்ப பற்று. என்ன யோசனை? ஒன்றுமில்லை. கீர்த்திவர்மர் குடும்பத்தோடு வரவில்லை அல்லவா? நல்லது. ஆமா, முத்தேரர் ஏன் இன்னும் வரவில்லை? மேலும் சில விஷயங்களை அறிந்து கொள்ள அங்கே தங்கிவிட்டார். நாகவேலன் நம்பிக்கை நீங்கள் இறந்து விட்டதாக. என்ன? அதை மாற்ற வேண்டும் முதலில். அத்துடன் சோழ நாட்டு சிம்மாசனம் வாரிசற்று போகவில்லை என்பதையும் கீர்த்திவர்மர் அறியும்படி செய்ய வேண்டும். ஓ, வரவேண்டும் வரவேண்டும் முத்தேர கவிராயரே, வரவேண்டும். நகரத்தில் நாய் மாதிரி அலைந்து கொண்டிருந்தான். ஏய்ப்பயல, உன் மாணாக்கன் ராஜராஜன் என்ன ஆனான் தெரியுமா உனக்கு? யமபுரிக்கு அனுப்பியிருப்பாய். இல்லை, முதலைகளுக்கு அவனை விருந்திட்டு விட்டேன். உன்னை விட முதலைகள் நல்லவைதானே. உயர்ந்த கவிராயன் அல்லவா, உபமான உபமயத்துடன் தான் பேசுவான். டேய், இந்த கவிச்சிங்க வாசம் செய்ய நல்ல கம்பி குண்டாய் பார்த்து கொடுங்களடா. பாவம், கஞ்சியும் கொடுங்க. நல்லது மகாராஜா. டேய், உப்பிட்ட வீட்டில் ரெண்டகம் செய்ய மாட்டார் இவர். நம்மை தொலைக்க வழி தேடுவோராயிற்று. அதனால் கஞ்சியில் ஒரு உப்புக்கல் கூட மறந்தும் போடாதீர்கள். ஒருபடி நல்ல மண்ணை அள்ளி போடுங்கள். நல்லது மகாராஜா. கவிராயரே, சோம்பேறியாக இருந்தால் இந்த கஞ்சியும் கிடைக்காது. என் மீது ஒரு கலம்பகம் பாட வேண்டும். அதுவும் 40 தினங்களில் பூர்த்தியாக வேண்டும். துரும்பின் மீது துதிபாட தெரியாது எனக்கு. உண்மை கவியடா நீ. கஞ்சி இல்லை என்றால் கலம்பகம் மட்டுமா பாடுவாய்? அந்தாதி, கோவை, பிள்ளைத்தமிழ், குறவஞ்சி, தூது, சிந்து, மாலை, வெண்பா, வண்ணம், களிப்பு, தாலாட்டு, பரணி எல்லாம் அப்படியே பொழிந்து தள்ளிவிட மாட்டாயா? எனக்கு தெரியாதா என்ன கவிராயர்களே? அந்த கவிராயன் அல்லடா நான். என் தாய் எனக்கு பால் ஊட்டும் போது தமிழை மட்டும் ஊட்டவில்லை, வீரத்தையும் சேர்த்து ஊட்டி இருக்கிறாளடா. உன்மத்தம் பிடித்தவனே. பட்டினியால் உன் வீரம் துண்டி தமிழ் மட்டும் தானடா உன் உடலில் தங்கம். கொண்டு செல்லுங்கள் அவனை. உன் அழிவு நாள் அதுக்கு தூரத்தில் இல்லை. அங்கே ஒருவன் இளவரசர் பெயரில் வேடிக்கை நடத்தி இருக்கிறான். இங்கே எவனோ அரண்மனைக்குள் நுழைந்திருக்கிறான்.
இவர்கள் யாராயிருப்பார்கள்? எனக்கும் புரியவில்லை மகாராஜா. நாகவேலர் விவகாரம் எல்லோரையுமே குழப்பத்திற்குள்ளாக்கிவிட்டது. மகாராஜா, தங்களை காண வேண்டி ஒரு மகான் சீடர்களுடன் வந்திருக்கிறார்கள். மடையா, மகானிடம் சாதுபலையும் காக்க வைக்க கூடாது என்று எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன். அழைத்து வா உடனே. ஜெய் சத்குரு, ஜெய் சத்குரு. வாழ்க வேந்தே வாழ்க. வாழ்க உன் கொற்றம், வாழ்க உன் சுற்றம், வாழ்க நீ வையவெலாம் வளமுற. அமருங்கள் சுவாமி. யாம் இறந்து விட்டோம். மாயா உலகத்திலிருந்து, அதாவது யாவும் துறந்தோ பொன்னாசனத்தின் மீது அமரோ, மண் மீதே அமரோ. என்ன செய்கிறார்கள்? மாணிக்க கூரை வேந்த மாளிகையிலே உரையோம் உறங்கோ, குடிசையில் தான் உறைவோம். பஞ்சபரமானங்கள் புசியோ, பழம் மட்டும்தான் புசிப்போம். இவைகளெல்லாம் எமக்கு மட்டும்தான், பக்குவ நிலை அடையாத இவர்களுக்கல்ல. நல்லது சுவாமி, தங்கள் கோரிக்கை எதுவாயினும் க்ஷணத்தில் நிறைவேற்ற சித்தமாயிருக்கிறேன். நிச்சயமாக நிறைவேற்றுவாய், நாம் அதை நன்கு அறிவோம். கீர்த்திவர்மா, நீ சர்க்குணன், மகாவீரன், சத்தியசந்தன், சுத்தன் என்றெல்லாம் கேள்வியுற்றோம். பெருமகிழ்ச்சியோடு இங்குற்றோம். மடங்கள் ஏதாவது நிறுவப்பட வேண்டுமா சுவாமி? மக்கள் கடமைகளை போதிக்கும் இடங்கள் தேவையா என்று கேட்டிருந்தால் இன்புற்றிருப்போம். இல்லையா சீடர்களே? சுவாமி. அபராதம் அபராதம். ஏதேனும் மத சம்பந்தமான? ஓ மன்னா, வாய் மதமும் யானையின் மும்மதமும் வார்த்தையான சம்மதமும் தவிர இந்த உலகத்தில் வேறு எம்மதமும் பொய்யப்பனே பொய். உணர்ந்தேன் சுவாமி, உணர்ந்தேன். அப்போது தங்கள் விருப்பம் அறிவு திருப்பணியாயிருக்குமோ? ஆம், அது கருதியே யாம் இங்குற்றிருக்கிறோம். மன்னா, நாட்டிற்கு தேவை அறிவுதான். அறிவு தோன்றினால் அஞ்ஞானம் அகலும். அஞ்ஞானம் அகன்றால் மெஞ்ஞானம் மின்னி விஞ்ஞானம் தோன்றும். விஞ்ஞானம் வளர்ந்தால் மனது கும்பலை விட்டு விலகும். எவை? பஞ்சம், நோய், பசிப்பிணி, முதுமை, சாக்காடு என்ற இவை. இல்லையா சீடா? ஆமாம் சுவாமி. ஆனால் ஒன்று மன்னா, அந்த அறிவு பயிர் முளைவிட மொழி என்ற நீர் தேவை. மொழியின்றி அறிவேது, நீரின்றி பயிரேது. ஒவ்வொருவர் மன வயலிலும் தமிழ் மொழி தேன் ஓட வேண்டும். தித்திக்கும் நமது தீன் தமிழ் மொழி எத்திக்கும் பரவ, தெருவெல்லாம் முழங்க, மலையெல்லாம் எதிரொலிக்க, நதியெல்லாம் இசைபாட தமிழ் அறிஞர் மன்றம் ஒன்று நிறுவையாம் முயற்சி எடுத்துள்ளோம். பாண்டியன் 10,000 பொன் கொடுத்தான். சேரன் 2 யானை பாரம் தங்கம் கொடுத்தான். போதாதப்பனே போதாது. உன்னிடமும் பெற்றுக்கொண்ட பிறகுதான் யாம் சோழ நாடு விஜயம் செய்ய வேண்டும். சுவாமி, எனக்கு பிடித்தமான திருப்பணி இது. 1,00,000 பொன் தருகிறேன். மகிழ்ச்சி தானே? பெருமகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி. இது போதும் மன்னா. யாம் உடனே மதுரையம்பதிக்கு திரும்பி எமது கடமைகளை செய்ய தொடங்குவோம். சுவாமி, கிருபை செய்யுங்கள். என் அரண்மனை கன்னிமாடத்தில் 2 தினங்கள் தங்கி வெளிப்பாரி விட்டுத்தான் போகுவது. என்ன வார்த்தை, என்ன வார்த்தை! மன்னா, ஓய்வும் உல்லாசம் உனக்குத்தான், எமக்கல்ல, எமக்கல்ல. அப்படி சொல்லக்கூடாது, ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சீடர்களே, சுவாமி, மன்னன் கோரிக்கையாம் ஏற்றுக்கொள்வதா? ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சுவாமிக்கு பணிவிட செய்ய என் மகள் ரமாவையே அனுப்பி வைக்கிறேன். என்ன சுவாமி? ஜெய் சத்குரு, ஜெய் சத்குரு, ஜெய் சத்குரு.